இப்ப தமிழக வெற்றி கழகத்துல நேர்ல வந்து பார்த்தாங்களா? ஃபோன்ல தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னாங்களா? தமிழக வெற்றி கழகம் நேரில் அன்றைக்கி வந்தாங்க. அன்றைக்கி காட்டுக்கு வந்தாங்க. வெற்றி கழகத்தை வந்து ஒருத்தர் ஒரு கிளை செயலாளர் பொறுப்பில் உள்ளன்னு சொன்னார். அவர் வந்து பார்த்துட்டு காட்டிலே ஒரு 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 இந்த இப்போது தற்சமயம் ஒரு சின்ன உதவி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு உதவி ஒரு ரூ. 10 குடுத்துட்டு போனாரு. அன்னைக்கு வந்து. அப்புறம் திருப்பி 2வது ஒரு 2 தடவ ஒரு 4 நாள் கழிச்சு வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க. இந்த மாரி எங்க தலைவர் வரேன்னு இருக்காரு. உங்களுக்கு நிவாரணம் குடுக்குறேன்னு இருக்காரு. ஒரு ரூ. 20,00,000 தருவாரு. உங்க குடும்பத்த எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாரு. அது வந்து நாங்க என்னைக்கு தலைவர் வர்றாருன்னு சொல்றோம். அப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்றோம். நீங்க வாங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை அத தலைவர்ட்ட சொல்லுங்க. அத நிறைவேத்துறோம். தலைவர் வந்து நேரடியா உங்களைய பார்த்து ஆறுதல் விட்டு ரூ. 20,00,000 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. வந்து அறிவிச்சு சொல்லிட்டு போனாங்க. ஓகே. இல்ல வீடியோ கால் பேசினதா வீடியோ சொன்னாங்க. கால் பேசினாரு. பேசி ஆறுதல் சொன்னாங்களா? தம்பிகிட்ட பேசியிருக்காரு. ஓகே. உங்கள் தம்பிகிட்ட பேசி ஆறுதல் சொல்லியிருக்கோம். எது பார்த்து நாங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி தமருக்களோட சித்தப்பா கரூர் இருக்காரு. ஓகே. அவர்கிட்ட பேசியிருக்கேன். சொல்லியிருக்கேன். 41 உயிர் அப்படின்றது ஆமாம். சாதாரண விஷயம் இல்லை. இனி இந்த மாதிரியான விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றத நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மொத்தத்தில் நடக்கக்கூடாது. இது கூட்டம் நெரிசல் ஆகிப்போச்சு. சரி, நாம் என்ன சொல்லணும்னா அரசாங்கத்து மேலே பழி சொல்ல முடியாது, எதிர்க்கட்சிகள் மேலே பழி சொல்ல முடியாது. நடந்து போச்சு. மொத்தத்தில் இனிமேல் இருந்தாலும் நடக்காத அளவுக்கு எல்லாரும் பார்த்துக்க வேண்டியது. வேறு இனிமேல் நம்ம யாருக்கு மேலே குறை சொல்ல இல்லை, டைம் இல்லை. நடந்து போச்சு. இனி எல்லாம் நடக்காத அளவுக்கு எல்லாரும் பார்த்துக்க வேண்டியது. அப்படி அது யார் மேலேயும் குறை சொல்கிறதுக்கெலாம் வழி இல்லை. நடந்துச்சு. இனிமேல் நடக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது. அவ்வளோதான். வேறு குறைபாடுங்கிறதுக்கு என்ன இல்லை. இறந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டாங்க. எல்லோரும் எம்பி கூட எம்பி கரூர் நாடாளுமன்ற எம்பி தான் அவங்களும் வந்து பார்த்தாங்க. அவங்க 2 லட்சம் நிதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருமணம் கூட போகிறவங்க வந்து அவர் 50,000 நிதி கொடுத்துட்டு உங்களுக்கு அரசாங்க வேலைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். குடும்பத்துக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டுருங்க. இப்போ விஜய் அறிவிச்சிருக்காரு. மாதம் 5,000 குடும்பத்துக்கு கொடுத்துட்றோம். மாதம் 5,000 கொடுத்துட்றோங்க. பொண்ணு படிப்பு செலவுக்கு நாங்கள் பார்க்குறோம். குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு நாங்கள் என்ன வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.